அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட உள்ள நிலையில் இந்த நடைமுறைக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஏன் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்க ஆண்டிற்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என தேசிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டது. இதனை நடைமுறைப்படுத்த சிபிஎஸ்இ முடிவு செய்த நிலையில் முதற்கட்டமாக 10ஆம் வகுப்புக்கு ஆண்டிற்கு 2 பொதுத் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருவதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. முதல் தேர்வு கட்டாயம் என்றும் 2வது தேர்வினை மாணவர்கள் விருப்பப்பட்டால் எழுதலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எந்த தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அந்த மதிப்பெண்ணே எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முதல் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தாங்கள் மேலும் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்க விரும்பும் 3 பாடங்களை தேர்வு செய்து 2வது தேர்வை எழுதலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் தேர்வு பிப்ரவரி மாதமும் 2வது தேர்வு மே மாதமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு முறையே ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்நிலையில் முதல் தேர்வு பிப்ரவரி மாதமே முடிவடைந்துவிடும் நிலையில் 11ஆம் வகுப்புக்கு செல்ல 6 மாதங்கள் வரை இடைவெளி இருக்கும். இது மாணவர்களின் கற்றல் திறனை பாதிக்கும் என்றும் இடைநிற்றல் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட் இல்லை. இதை நாங்கள் மாற்றுறோம், இந்த மாற்றுறதோட கான்சிக்வன்சஸ் என்ன, இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்படி மாற்றுறீங்க, அவன் 11-12 வரும்போது எப்படி அட்மிஷன் போட போகிறீங்க, அங்கேயும் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ திருப்பி வரும்பொழுது அவன் அட்மிஷன்ஸ் ஜேஇக்காக இருக்கட்டும் நீட்டுக்காக இருக்கட்டும் அவனுக்கு எப்படி படிக்கணும். இது அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாதம் அவனுக்கு கோச்சிங் போகிறதுக்காக நீங்கள் ஒரு வழிவகுத்து தரீங்க. அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க 2 வாய்ப்புகள் தரப்படுவதால் முதல் தேர்வினை எழுதிய பின்பும் 2வது தேர்வில் அதனை விட அதிக மதிப்பெண் எடுக்க மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் இந்த நடைமுறை பாராட்டத்தக்கது என்று மிகவும் தேவையானது என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைத்து கற்றலை கொண்டாட்டமான ஒன்றாக மாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நடைமுறை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மட்டுமின்றி ஆசிரியர்கள் மத்தியிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.